பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பணமதிப்பு நீக்க மத்திய அரசின் திட்டத்தை கண்டித்து எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் இந்திய நாடு முழுவதும் மக்களின் துயரங்களை, கஷ்டங்களை அவர்களோடு சேர்ந்து அவர்கள் துயரத்தில் பங்கேற்கிறதிலேயும் மத்திய அரசுக்கு அழுத்தம் தந்து இத்திட்டத்தில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதிலேயும் வங்கிகள், ஏடிஎம்களிலே வந்து சேராத இன்னும் 500 சில்லறை தாள்கள் பரவலாக கொண்டு வந்து சேர்க்கப்படவும், வரிசைகளில் நின்று மக்கள் படுகிற அவதி, துயரங்கள் நீங்குகிற விதத்தில் வேகமாக, துரிதமாக ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் செயல்படவும் வற்புறுத்தி நாடு முழுவதும் கருத்தரங்கங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் இப்படி அறிவித்த நாளிலிருந்து தொடங்கி பல்வேறு கட்டமாக போராட்டங்கள் காங்கிரஸ் கட்சியால் மக்கள் ஆதரவோடு நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் டெல்லியில் இதற்கான கருத்தரங்கம் அகில இந்திய அளவில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்கிற விதத்தில் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அங்கே எடுக்கப்பட்ட முடிவின்படி 18ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் ரிசர்வ் வங்கி அதனுடைய அதிகாரிகள் மத்திய அரசுடைய முறையற்ற அறிவிப்பிற்கும் முன்ஜாக்கிரதை, முன்னெச்சரிக்கை இல்லாமல் எடுத்த அறிவித்த நடவடிக்கைகளுக்கும் உடந்தையாக இருக்கிற விதத்தில் ரிசர்வ் வங்கியும் ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மக்கள் படுகிற துயரம், கஷ்டங்களுக்கு அவர்களும் காரணம் என்கிற அடிப்படையில் அவர்களை கண்டித்து ரிசர்வ் வங்கிகளை முற்றுகையிடுகிற போராட்டம் 18ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே இப்போது இது பொங்கல் காலம். பொங்கல் 3-4 நாட்கள் தமிழ்நாட்டிலே கொண்டாடப்படுவது வழக்கம். வீட்டுப் பொங்கல், மாட்டுப் பொங்கல், ஜல்லிக்கட்டு, திருவள்ளுவர் தினம், தொடர்ந்து விடுமுறை நாட்கள். 17ஆம் தேதி அமரர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி அரசு விடுமுறையாக அன்றைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடையிலே ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதை வற்புறுத்தி நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் அங்கங்கே மத்திய அரசு ஒத்துழைக்காத காரணத்தினாலே, தமிழக அரசு சரியாக முயற்சிக்காத காரணத்தினாலே, உச்சநீதிமன்றத்தினுடைய தடையை நீக்காத காரணத்தினாலே தடையை மீறி இளைஞர்கள் அங்கங்கே பொதுமக்களே முன் வந்து வழக்கமாக நடைபெறும் இடங்களை காட்டிலும் கூடுதலான இடங்களிலே ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த முறை நடைபெற்றிருக்கிறது. இந்த விதத்தில் சரியான முறையான நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை காங்கிரஸ் சார்பிலே கண்டிக்கிறோம். 50 எம்பிக்களை பெற்றிருந்தும் ஆளுங்கட்சியின் சார்பிலே அதற்காக உரிய நடவடிக்கை அழுத்தம் தராத காரணத்தினாலே தமிழக அரசையும் கண்டிக்கிறோம். மத்திய அமைச்சர்களை, பிரதமரை, தமிழக அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் சந்தித்து நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த ஆண்டும் வழக்கம் போல் மக்களை பிஜேபி அரசு தமிழக மக்களை வஞ்சித்திருக்கிறது, ஏமாற்றியிருக்கிறது. இதை ஒட்டி ஆர்ப்பாட்டங்களில் தடியடி நடத்தப்பட்டிருப்பது சில இடங்களிலே கண்டனத்திற்குரியது. இளைஞர்கள் பல இடங்களிலே தாக்கப்பட்டதை தமிழக காங்கிரஸ் சார்பிலே உண்மையாக கண்டிக்கிறேன். கைது செய்யப்பட்டிருக்கிற இளைஞர்களோ, பொதுமக்களோ, ஊர் மக்களையோ உடனடியாக தமிழக அரசு எல்லோரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.
இப்படி தொடர்ந்து போராட்டங்கள் இருக்கிற காரணத்தினாலே 18ஆம் தேதி அகில இந்திய அளவிலே நடத்த வேண்டிய முற்றுகை போராட்டம், ரிசர்வ் வங்கியிலே நடைபெற வேண்டிய அந்த போராட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தலைவர்களுடைய இதுக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். திரு சிவகுமார் தென் மாநிலங்களுக்கு கர்நாடக அமைச்சர் பொறுப்பாளராக இருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சரும் மேலவை துணைத் தலைவருமான திரு ரஹ்மான் கான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர். தமிழ்நாட்டிலே அதற்காக ஒரு குழு இவற்றையெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பண மதிப்பு நீக்கம் சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னின்று ஒருங்கிணைத்து போராட்டங்களை நடத்துவதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று அகில இந்திய அளவில் திரு அகமது பட்டேல் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிற குழு. அதற்குள்ளே நான் சொன்ன மாதிரி சிவகுமார் தென் மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு ரஹ்மான் கான், அகில இந்திய அளவில் திரு அகமது பட்டேல் அவர்கள். இந்த குழு தமிழ்நாட்டிலேயும் ஒருங்கிணைப்பு குழு வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியதன் பேரிலே ஒரு குழுவை இங்கே நான் அமைத்திருக்கிறேன் என்பதை சொல்ல கடமைப்படுகிறேன். இந்த குழு பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய தலைமையில் இந்த குழு செயல்படும். அதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் சேர்மன், சேர்மனாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அழகிரி அவர்கள் செயல்படுவார். அதில் கன்வீனராக, அமைப்பாளராக, கோஆர்டினேட்டராக நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆரும், சேர்மன், சேர்மன், கோஆர்டினேட்டர், கன்வீனர். இது கீழே இன்னொரு 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல் உங்களுக்கு அறிவிக்கப்படும். முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இப்போது எம்எல்ஏக்கள், மாநில பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட இந்த பணிகளை செய்வதற்கான இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் உங்களுக்கு விரைவில் இன்று வெளியிடப்படும், தனியாக அது அறிவிக்கப்படும். இந்த 18ஆம் தேதி நடத்த வேண்டிய போராட்டத்தை நான் சொன்ன மாதிரி பொங்கல் இருக்கிற காரணத்தினாலே, தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடக்கிற காரணத்தினாலே 20ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் முன்னாலே இந்த முற்றுகை போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரிசர்வ் வங்கி வட சென்னையில் இருக்கிறது. அந்த ரிசர்வ் வங்கி முன்னாலே ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல காவல்துறை அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் எங்கே கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல நடக்கும். அப்படி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் போராட்டம் நடக்கும். காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் சரி, அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் சரி, தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகிற காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள் சார்பிலே அன்றைக்கு மாநிலம் முழுவதும் வந்து வருகிற கட்சியினுடைய நிர்வாகிகள், தோழர்கள் எல்லோரும் பல்லாயிரக்கணக்கில் பங்கேற்கக்கூடிய பிரமாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை அது நேரத்தில் தெரிவித்து வருகிறேன். அதற்கு பின்னாலே அதை ஒட்டி இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளாக அடுத்த கட்டமாக டெல்லியில் டல்வர்னா ஸ்டேடியத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கம் போல ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் தமிழ்நாட்டிலே நடைபெறும். அதற்கான இடம் பின்னாலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு இதற்காக தமிழ்நாடு முழுவதும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலேயும் 234 சட்டமன்ற தொகுதியிலேயும் 234 பொதுக்கூட்டங்கள், இது குறித்து சிறப்பு பேச்சாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் அறிவிக்கப்படுவார்கள். அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலேயும் நடைபெறும். இந்திய நாடு முழுவதும் சுமார் 5000 இடங்களில் இந்த பொதுக்கூட்டங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக பிப்ரவரி 20க்குள்ளாக 5000 பொதுக்கூட்டங்களுக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும், இந்திய நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய பங்குக்கு சுமார் 250 இடங்களிலாவது கூட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 20ஆம் தேதி நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டெல்லியில் நான் சொன்னேன் ஏற்கனவே, என்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர் பூல்வாசினி, மாநில செயலாளர் பொறுப்பாளர் சின்னாரெட்டி, தெலுங்கானா எம்எல்ஏ கொரடா, இது ரெகுலரா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். அதற்கு மேலே இந்த பண மதிப்பு நீக்கம், அதற்கான கமிட்டியினுடைய தலைவராக திரு ரஹ்மான் கான், தென் மாநில தலைவராக கர்நாடக அமைச்சர் சிவகுமார், இப்போது சிறப்பு விருந்தினராக, சிறப்பு பேச்சாளராக மத்திய கட்சியின் சார்பில் திரு உம்மன் சாண்டி அவர்கள், கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளார். இது மத்திய சென்ட்ரல் பார்ட்டியின் சார்பில் அவர் இங்கே
தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக just to participate, to grace the occasion, to participate in that agitation, அதுக்காக அவர் வருகிறார், சிறப்பு விருந்தினராக வருகிறார். ஸோ அதுக்கடுத்து இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னேன், இதில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள், இதில் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி இந்த போராட்டங்கள் எல்லாம் இது தமிழ்நாடு தழுவிய போராட்டம். அதனால் எல்லோரும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், எக்ஸ் எம்எல்ஏஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள், பல்வேறு அணியினுடைய தலைவர்கள் எல்லோரும் வட்டார அளவில் வந்து பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த விவசாயிகளுடைய தற்கொலை இன்னும் தொடர்கதையாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதுவரை இறந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கமோ சுமார் 15-16 பேர் தான் இறந்திருப்பதாக அவர்கள் அதை அங்கீகரிக்கிற விதத்தில் அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி தந்திருக்கிற அறிக்கை என்பது மிகுந்த வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. அதிமுக தொண்டர்கள் சில பேர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எதிர் போது, மறைந்த போது, இறந்த போது அதை கேள்விப்பட்டு இறந்ததாக சொல்லி 450க்கும் மேற்பட்டவர்களுக்கு உடனடியாக பல கோடி ரூபாய் கட்சியிலிருந்து தரப்பட்டது. அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. 450க்கு பதிலாக 4500 பேருக்கு கூட அதிமுக இருக்கிற தொண்டர்களுக்கு அதிமுக நிதியிலேருந்து கொடுத்துக்கிட்டோம். அதில் எனக்கு ஒன்றும் கருத்து வேறு கிடையாது. அப்போல்லாம் அவங்க வந்து எதுக்காக இருந்தாங்கன்னு யார்ட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வெரிஃபை பண்ணி டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த மரணத்திற்கான காரணம் என்ன, இதெல்லாம் அதுக்கு ஒரு சிஐடி விசாரணையெல்லாம் போட்டு கொடுக்கல. அந்த காலகட்டங்களில் இருந்தவர்களுக்கு கட்சிக்காரங்களாக இருந்தால் பரவலாக கொடுத்தாங்க. பரவாயில்ல, அந்த கட்சியில் நிறையா பணம் இருக்குது, கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் விவசாயிகள் இறக்குற போது அதில் மட்டும் விவசாயிகள் வந்து துருவி ஆராய்ந்து, இல்லை வயிற்று வழியால் இறந்தாங்க, தலைவலியில் இறந்தாங்க இதெல்லாம் துருவி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கங்கே இறந்திருக்கிறார்கள். அதுக்கான தகவல்கள் விவசாய சங்கங்கள் இருந்தார்கள். மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களில் அதற்கான கணக்கீடு இருக்கிறது. 150 பேர் தான். 150 பேருக்கு தமிழ்நாடு அரசு கணிசமாக இவர்கள் ஒரு குறைந்தது 10-15 லட்சமோ அவர்களுடைய குடும்பங்களுக்கு, இறந்தவருடைய குடும்பங்களுக்கு வழங்கலாம். இப்படி வழங்கிட்டு இவங்களும் இந்த மாதிரி வறட்சியின் காரணத்தினாலே, மழை இல்லாத காரணத்தினாலே, பயிர் கருகி போன காரணத்தினாலே, கடன் வாங்கி கடனை கட்ட முடியாத காரணத்தினாலே அவதிக்குள்ளாகி இருக்கிற விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை மத்திய அரசுக்கு சொன்னால்தான் மத்திய அரசிலிருந்து நிவாரணத்தை பெற முடியும். எனக்கு இதுக்கு வரை 2 தடவை இதுக்கு முன்னாலே வெள்ளம் அடித்த போது மோடி வந்து ஹெலிகாப்டரில் பார்த்தார். அப்போ 26,000 கோடி ரூபாய் நிவாரணமாக கேட்கப்பட்டது. ஆனால் தரப்பட்டதோ வெறும் 2,000 கோடி ரூபாய். அதுக்கடுத்து இப்போது இந்த வார்தா புயல் பாதிப்பு வந்த உடனே முதலமைச்சர் சென்று பிரதமரை சந்தித்தார். அப்போது கேட்கப்பட்டது சுமார் 22,000 கோடி ரூபாய். ஆனால் அந்த 22,000 கோடி ரூபாயில் அதுக்கு பின்னாலே 10-15 நாள் கழிச்சு கமிட்டி வந்தது. கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்த பிறகும் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு பைசா கூட, ஒரே ஒரு ரூபா கூட தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தரவில்லை. எதற்காக கமிட்டி வந்தது? தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பார்த்ததில் என்ன அர்த்தம் இருக்கிறது? தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக, வறட்சி பாதித்த மாநிலமாக என்டையர் தமிழ்நாடு மாநிலத்தையும் அறிவிக்கணும். ஏன்னா விவசாயம் என்பது 3 வகை நடக்கிறது. ஒன்று ஆற்று பாசனம், இன்னொன்று ஏரி குளங்கள் பாசனம், இன்னொன்று கிணத்து பாசனம், இன்னொன்று மானவாரி பாசனம். 4 விதமாக நடக்குது. கிணறே இல்லாத போது கோவில்பட்டி பகுதியெல்லாம் அன்றைக்கி போய் பார்த்தேன். அங்கே கிணறு கூட கிடையாது. அங்கே ஏரிகளே கம்மாயெல்லாம் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏரிகள் இருக்கும். எவ்வளோ நிலப்பரப்போ அதுக்குரிய நிலங்களில் பின்னால் வந்து கம்மாய் இருக்கும், ஏரி இருக்கும். அதில் ஒரு தடவை அந்த ஏரி ரொம்பனா 2 தடவை விவசாயம் பண்ணலாம். ஏரியில் தண்ணி கிடையாது, கிணத்துல தண்ணி கிடையாது, மானவாரி மழையும் கிடையாது. காவிரி நதிநீர் மேலாண்மை அமைக்காத காரணத்தினாலே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாலேயும் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிற விதத்தில் அது செய்யாத காரணத்தினாலே கர்நாடகா தற்காலிகமாக ஒரு நாளைக்கு 2000 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னதையும் அமுல்படுத்தாத காரணத்தினாலே, மத்திய அரசு கர்நாடக அரசை வற்புறுத்தாத காரணத்தினாலே தமிழ்நாடு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே பெற்ற கடனை திரும்ப பெற முடியவில்லை. கூட்டுறவு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வங்கிகளிலே வாங்கிய கடனை திரும்ப கட்டாத காரணத்தினாலே டிராக்டர்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்படுகிறது பல இடங்களில்.
அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கே பல பேர் போராடுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள், இறந்து போகிறார்கள். இப்படி இருக்கிற துர்பாகியமான இந்த சூழ்நிலைக்கு இன்னும் இந்த பிரச்சனை முற்றப்போகிறது, அதிகமாக போகிறது. இப்போ மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வர்ற போது குடிநீர் பஞ்சம் தமிழ்நாட்டிலே கடுமையாக வரப்போகிறது. இப்போவே ஒரு குடம் 15 ரூபா 20 ரூபாய்க்கு பல கிராமங்களில் குடிநீர் வாங்குகிற தாய்மார்கள் விலைக்கு வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு நீண்ட காலமாக பரிகாரம் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கவும், குடிநீருக்கு பற்றாக்குறை எதிர்காலத்தில் போக்குவதற்கான அதற்கான ஆயத்த பணிகளை முன்கூட்டியே செய்ய வேண்டும். கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்புகள் தரப்பட வேண்டும். இதற்கெல்லாம் மாநில அரசு மத்திய அரசிலிருந்து நிதி பெற வேண்டும். இதுவரை இப்படி அறிவிக்காதது, அதாவது வறட்சிவாத பாதித்த மாவட்டமாக மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிக்கலை. ஆனால் கர்நாடகா அறிவித்து, கர்நாடகத்தில் இதுக்கு 2000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்கூட்டியே சர்வே பண்ணி ரிப்போர்ட் ஏற்கனவே கர்நாடகா கவர்மெண்ட் அனுப்பின காரணத்தினால இவங்க அதுலேயும் லேட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் லேட்டு. ஏற்கனவே வந்த வார்தா புயலுக்கு வந்து பார்த்துட்டு போய் அதுக்கு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டீம் லேட்டு. அவங்க பணமே தரல. இப்படி முழுமையாக தமிழ்நாடு எல்லா விதத்திலேயும் வஞ்சிக்கப்படுகிறது என்பதை தமிழக காங்கிரஸ் சார்பில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்படுகிறார். இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் ஆயாச்சு, இன்னும் எதுக்காக யோசிச்சுட்டே இருக்கணும். ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சிஎம் வந்தாச்சுன்னா சிஎம் தானே, பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் தேர்வு பண்ணி முதலமைச்சர் ஆயாச்சு. அதனால் அவர் முழுமையான முதலமைச்சராக செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணம், விருப்பம். அதுதான் நானும் காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படும். இன்னொரு விஷயம், அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய புகழை மறைக்கிற விதத்தில் ஏற்கனவே நேரு பிறந்தநாள் போது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்து தேசிய தலைவர்களை, தேசத்திற்காக பாடுபட்ட முன்னாள் பிரதமர்கள் பல ஆண்டுகள், 10 ஆண்டு 12 ஆண்டுகள் என்று சிறையிலே வாடி இந்த சுதந்திரத்திற்காக, இந்திய நாடு விடுதலை காற்றை சுவாசிப்பதற்காக, ஆங்கிலேய ஆதிக்கத்தை அகற்றுவதற்காக தொடர்ந்து போராடிய தலைவர்களை போராட்டத்தில் எந்த பங்குமே வகிக்காத பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்த பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களையெல்லாம் அவமானப்படுத்துகிற விதத்திலேயே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேசத்தில் பாடுபட்ட எந்த தலைவரை மதிப்பதிலேயும் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பங்கு குறைவானதல்ல. அவரை மதிப்பதிலே, போற்றுவதிலே நாங்களும் காங்கிரஸும் ஏற்கனவே அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். பிஜேபி கொண்டாடட்டும், ஏன்னா அவங்களுக்கு கொண்டாடுறதுக்கு வேறு ஆள் கிடையாது. சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஆள் பிஜேபியில் இருந்தால் தானே கொண்டாட முடியும். அதனால் காங்கிரஸ் இருக்கிற ஆள் தானே வச்சு கொண்டாடணும். அதனால் யாராவது காங்கிரஸ் இருக்கிற தலைவர் வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அதற்காக நேரு குடும்பம், காந்தின்னு பேர் வந்தாலே பிஜேபிக்கு பிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நேரு, காந்தி இந்த மாதிரி விழாக்களில் வந்து அவர்களை புறக்கணிக்கிற விதத்தில் எல்லாம் இன்னொரு விழா வைக்கிறது. இப்போ அதேமாதிரி மகாத்மா காந்தி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இருக்குது. காதி கிராமப்புற கைத்தொழில் ஆணையம். ஸோ அதில் வந்து மகாத்மா காந்தி படத்தை போட்டு டைரி, காலண்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வருஷம் நடக்கிறது. அது இந்த வருஷம் அதில் போய் மோடி பிரதமர், இதுக்கு முன்னாலேயும் பிரதமர்லாம் இருந்திருக்காங்க, யாரும் காந்தி படத்தை எடுத்துவிட்டு அவங்க படத்தை போட்டுக்கல. இவர் படத்தை போட்டு இன்றைக்கு அது விநியோகம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. மகாத்மா காந்தியையே அவமானப்படுத்துகிற, புறக்கணிக்கிற அந்த நிலைக்கு பிஜேபி போயிருப்பது, மகாத்மா காந்தி இடத்துல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள பிரதமர் முயற்சிப்பது எல்லாம் ரொம்ப சீப் மென்டாலிட்டி அண்டு வெரி சீப் பப்ளிசிட்டி. மலிவான விளம்பரம், மலிவான முயற்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லவும், அதற்காக காங்கிரஸ் சார்பில் கண்டிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், ஸோ இது வந்து சென்ட்ரல் சிலபஸில் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து பேஸ் பண்ணி நடக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போகிற மாணவர்கள் ஏற்கனவே மெடிக்கல் காலேஜே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஜெயலலிதா இருக்கும்போது கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தனி சட்டம் கொண்டு வந்து இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். மத்திய அரசு வற்புறுத்தினார். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதில் ஒரு சரியான முடிவெடுக்காமல் மத்திய அரசுடைய வற்புறுத்தலுக்கு உட்படுவது போல் தோன்றுகிறது. இதை தமிழக காங்கிரஸ் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறேன். அது மெடிக்கல் எக்ஸாமே கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம்.
இப்போ ஆல் இண்டியா லெவலில் இன்ஜினியரிங் எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி பொது தேர்தல் தனி தேர்வு பிரத்யேகமாக தேர்வு வைப்பது அல்லது நீட் போன்ற தேர்வு நடத்துவது என்பது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். அதே குறிப்பாக ஆதி திராவிட பின்தங்கிய மிக பின்தங்கிய ஏழ்மையிலே வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய குறிப்பாக கிராமப்புறங்களிலே படிக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை முற்றிலுமாக அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற அவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கிற நடவடிக்கையாகும் இந்த பொது தேர்வு என்பது. எனவே இதை தமிழக காங்கிரஸ் சார்பிலே உண்மையாக கண்டிக்கிறோம். இதை தமிழக அரசு இந்த மாதிரி பொது தேர்வுகளை தடை செய்ய அதில் சட்டம் கொண்டு வர அல்ல எக்ஸம்ஷன் வாங்க இதற்குரிய நடவடிக்கைகளிலே அரசு மூலமோ ஜனாதிபதி மூலமோ உச்சநீதிமன்றம் மூலமோ இதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இது குறித்து தேவையானால் தமிழக காங்கிரஸ் கட்சி அதனுடைய இளைஞர் அணி மாணவர் அணியின் சார்பில் இளைஞர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலேயும் மத்திய மாநில அரசு அலுவலர்களுக்கு முன்னாலே கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவார்கள். இந்த மத்திய அரசனுடைய பொது தேர்வு நீட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்பெஷல் எக்ஸாம் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இப்படி என்ன கொண்டு வந்தாலும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற விதத்தில் கொண்டு வரப்படுகிற தேர்வுகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கிறது. மாணவர் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலேயும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். விரைவிலே அதற்கான தேதி அறிவிக்கப்படும். இதுவரை ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. வேகமா இன்னொன்று மத்திய அரசு அறிவித்துள்ள 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன் படி விரைவிலே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை அரசு ஊழியர்களின் சார்பிலே காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். இந்த பன்னீர்செல்வம் வேகமா ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும்பாலும் யார் முதலமைச்சராக வரணுங்கிறத அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூடி முடிவு பண்ணணும். பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கூடி அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். ஜெயலலிதா அவர்கள் பணியாற்றியதற்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் பணியாற்றுவதற்கும் அந்த நடைமுறைகளில் நிறைய வித்தியாசங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்லது மக்களுடைய விருப்பம் அல்லது காங்கிரஸுடைய விருப்பம் அல்லது பொதுமக்கள் பொதுவானவர்கள் நினைக்கக்கூடிய கருத்து. ஒரே விஷயம், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் உடல்நிலை செல்லாமல் இருந்தார். ஒரு 5-6 முறை முதலமைச்சராக இருந்தவர். அதனால் பல விஷயங்களில் அவரை பல மாவட்டங்களில் போய் கலந்து கொள்ளவில்லை. அவர் முதலமைச்சராக இருக்கிற போது அந்த டெலிகான்ஃபரன்ஸ் மூலமாக அங்கேயே இருந்து செக்ரட்டேரியட்லேயே திறந்து வைத்துட்டு இருந்தார். உதாரணமாக கலைஞர் காலத்தில் சட்டமன்றம் கட்டப்பட்டது, அதை மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. அந்த திறப்பு விழாவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகைகளில் ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்தது. நானே எதிர்பார்த்தேன். அந்த வழியாக போகும்போது அங்கேருந்து என்ன ஒரு 10 பாகம் கூட இருக்காது. செக்ரட்டேரியட் போகிற வழியில் மெயின் பிரதான சாலையிலேருந்து உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு 5 மினிட்ஸ். ஆனால் அதையும் அங்கே போய் திறந்தார். மெட்ரோ ரயில் இப்போ சென்னைக்குள்ளே நடக்கிற திறப்பு விழாக்களாக இருந்தாலும் சரி, மாநில அளவில் நடந்தாலும் சரி, இதெல்லாம் ஜெயலலிதா உடல்நிலை காரணம் சரியில்லாத காரணத்தினாலே செக்ரட்டேரியட்டில் இருந்து மந்திரிகள் பக்கத்தில் நின்றாங்க, அதிகாரினாங்க, திறந்தாங்க. பன்னீர்செல்வம் நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கார். நல்ல உடல்நிலையோடு இருக்கிற பன்னீர்செல்வம், இளைஞராக இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் முறையில் தமிழ்நாடு முழுவதும் போகட்டும். போய் அங்கங்கே மக்களிடத்தில் கட்டப்பட்டிருக்கிற கட்டடமோ திறப்பு விழா நிகழ்ச்சிகளோ இது மாதிரி நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவர் பங்கேற்க வேண்டும். அவர் டெலிகான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணால் டோன்ட் லுக் நைஸ், அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இது குறித்து ஏற்கனவே அது குறித்து நான் கருத்தெல்லாம் சொல்லிட்டேன். யார் முதலமைச்சர், யார் வரணும், யார் இருக்கணும், இதெல்லாம் என் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் பிரச்சனையும் அல்ல. அது யார் இருக்கிறாங்களோ முதலமைச்சராக இருக்கிறவங்க அவங்க காலத்தில் முறையாக செயல்படும். யார் முதலமைச்சராக இருக்கணும், யார் வரணும், இதெல்லாம் ஆளுங்கட்சி அதிமுக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த கட்சியோ முடிவு செய்ய வேண்டிய விஷயம். யார் இருக்கிறாரோ இருக்கிற முதலமைச்சரை நாங்கள் கேள்வி கேட்போம். இருக்கிற முதலமைச்சரை வேலை செய்ய சொல்லுவோம். இப்போ பன்னீர்செல்வம் முதலமைச்சர், பன்னீர்செல்வத்தை வேலை செய்ய சொல்கிறோம். அவ்வளோதான். யார் இருக்கணும், யார் வரணும்,
இதை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது, அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ இருக்கிற ஆட்கள் ஒழுங்காக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பன்னீர்செல்வம் இருக்காரு, பன்னீர்செல்வம் முறையாக செயல்படணும்னு சொல்கிறாங்க. அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் இப்போ வந்து நிறையா கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலைகள் தடங்கள் ஏற்படுகிறது. அதனால் அந்த தடங்களை சரி செய்யறதுக்கு தான் ஒரு முறையான ஒரு முதல்வரை தேர்வு செய்யணும். அதுக்காக நீங்கள் உங்களுடைய தலைமையில் உங்களுடைய கட்சியின் சார்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, முறையான முதலமைச்சர் இவர் முறையில்லாத முதலமைச்சர். அப்போ அதுதான் மாற்ற விரும்புகிறாங்க. யார் விரும்புகிறா? மற்றவங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மாற்றி வரணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது அவங்கள பார்த்து கேளுங்க, என்ன கேட்டால் நான் என்ன விரும்ப முடியாது. யார் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து கேளுங்க. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சரியா இல்லைங்கிறதுனால தான் வேகமாக செயல்படணும்னு சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து மறைந்த பிறகு இன்னும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மட்டும் என்ன ஒழுங்காக இருந்துருந்துச்சா? இப்போ ஏதோ 6 வருஷமும் ஒழுங்காக முறையான ஆட்சி, செம்மையான ஆட்சி, ஒழுக்கமான ஆட்சி, ஒழுங்கான ஆட்சி நடந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. இறந்து போனதுனால விட்டுருவோம், அவ்வளோதான். முதலமைச்சர் இப்போ இல்லை, இறந்து போன முதலமைச்சரை திட்டக்கூடாது, அதனால் சரியில்லைங்கிற மரபு இல்லைங்கிறதுனால முன்னாள் முதலமைச்சரை பற்றி குறை சொல்லலை. அந்த 5 வருஷமும் என்ன லஞ்ச லாவண்யம் இல்லாத முறையான நேர்மையான ஆட்சியாக நடந்துச்சு இல்லை? மக்களை சந்திக்கிற முதலமைச்சராக இருந்தார் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இறந்த பிறகு அவர் இறந்த முதலமைச்சரை பற்றி குறை சொல்வது சரியல்ல, அதனால் அதுக்குள்ளே போகலை. இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஒழுங்காக செயல்படணும், அவ்வளோதான். அதுதான் நம்முடைய வேண்டுகோள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எங்களால் ஜல்லிக்கட்டு நடத்த முடியவில்லை, அதனால் மன ஊக்கமாக தமிழக மக்கள்தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீங்கள் வழக்கு தடை செய்யப்பட்டது. இது எப்படி பார்க்கணும்? நடந்துச்சு. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், இங்கே திமுக ஆட்சி காலத்தில் அந்த 3 வருஷம் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இப்போ இந்த 3 வருஷம் பிஜேபி அங்கே வந்த பிறகு கடந்த 3 பட்ஜெட் முடிஞ்சு போச்சு, இந்த 2 பட்ஜெட் தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மந்திரிகள்லாம் கண்டிப்பாக வருது. ஒரு பக்கத்தில் நேற்றைக்கு கூட முந்தா நாள் பொங்கல் அன்னைக்கு 14ஆம் தேதி சாயங்காலத்தில் கூட என்னைக்கு நம்முடைய ராதாகிருஷ்ணன் பிஜேபி அமைச்சர் மக்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன், நீங்களே தான் போடுறீங்க டிவியில். ஒரு பக்கம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு மன்னிப்பு கேட்டுட்டு, இன்னொரு பக்கம் தமிழிசை பக்கத்தில் நின்றுட்டு பிஜேபி தலைவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எந்த நிமிஷத்துலேயும் நான் உத்தரவை எதிர்பார்க்குறேன், இந்த நிமிஷத்துலேயும் கூட உத்தரவு வரலாம், இந்த உடனடியாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வரலான்னு ஒரு பக்கம் மாநில தலைவர் சொல்கிறதையும் நீங்கள் தான் 2யும் போட்டுட்ருக்கீங்க டிவியிலெல்லாம். ஆக அவர்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மூட் என்ன, மைண்ட் செட் என்ன, அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறது இந்த 2 பேருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன் பாவம். அதனால தான் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை, அவர்கள் தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதனால தான் அழுத்தத்திலேயும் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்கிற இளைஞர்கள் அங்கங்கே தடை இருந்தாலும் தடைகளை மீறுவோம் என்று சொல்லி இளைஞர்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மொபைலில் கூப்பிட்ட உடனே யாரும் ஆர்கனைஸ் பண்ணல. 5000 பேர் 10,000 பேர் அங்கங்கே பீச்சில் கூடுறாங்க, அங்கங்கே பல்வேறு கிராமங்களில் கூடுறாங்க. இது மக்களுடைய இளைஞர்களுடைய உணர்வுகளை காட்டுகிறது. தமிழர்களுடைய ஒரு பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு வீர விளையாட்டு அது. அதற்கு தடையா என்று இளைஞர்கள் கொதித்தெழுகிறார்கள். அங்கங்கே அவர்களே கூடுகிறார்கள், அவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள். கிராமங்களில் இப்போ நேற்று சிவகங்கை மாவட்டத்திலெல்லாம் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் மஞ்சு வரட்டு இது மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னாலெல்லாம் 4 இடத்துல நடக்கும், 5 அதுவே புதுக்கோட்டையில், மதுரையில், இந்த மாதிரி இந்த பகுதிகளில் எல்லாம் வழக்கமாக 5 இடம் 10 இடத்துல நடக்கும். இப்போ 50 இடத்துல நடந்திருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற 4 போலீஸ்காரன் ஒரு எஸ்ஐ போய் கெஞ்சுறாங்க. அது பாட்டு மாடு ஓடிட்டு இருக்கு, ஆள் பாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கான், போலீஸும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு 10 பேரை கொடுங்க, 5 பேரை கொடுங்க, தடையை மீறினதுக்காக கேஸ் போடுறோன்னு ஃபார்மலாக அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களையும் விடுதலை பண்ணுங்கிறது காங்கிரஸுடைய வேண்டுகோள். ஆக இதுக்கெல்லாம் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி, முழு பொறுப்பு மக்களை அவதிக்குள்ளாக்கியதோ சிரமத்துள்ளாக்கினதோ அல்லது இந்த மாதிரி தடையை மீறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதோ கைது தடையடி இந்த மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கான ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் பிஜேபி கவர்மெண்ட். மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பு. சட்டத்தை மீறி ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடத்தப்பட்டா சுப்பிரமணிய சாமி சொல்றாரு இது மாதிரி குடியரசு ஆட்சி அமல்படுத்தப்படும்.
அதெல்லாம் நீங்கள் அவர் ஒரு பக்கம் எல் கணேசன் தமிழ்நாட்டு தலைவர் ஏறு தழுவுதல்னு தழுவுங்கிறாரு, காலமாட்டை தழுவுங்க தப்பு இல்லை ஏறு தழுவுங்கிறாரு. இன்னொருத்தர் அகில இந்திய செயலாளர் நினைக்கிறேன் ராஜா நினைக்கிறேன், அவர் வீட்டில் மாடு எல்லாம் பொங்கல் வச்சு அவுத்து விட்டாருன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பக்கம் பிஜேபி அவர் பாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, இவர் பாட்டுக்கு டெல்லியில் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜோக் அடிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் அரசாங்கத்தை கலைக்கிறது இழைக்கிறதெல்லாம் இல்லை, சுப்பிரமணிய சாமி கையில் ஒன்றும் கிடையாது. பாவம், அது ஒன்றும் சீரியஸாக நான் ஒன்றும் எடுத்துக்கல. மக்களும் அவர் அடிக்கிற ஜோக்கெல்லாம் அடிக்கடி வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. சில விஷயத்தில் சரியாக சொல்லுவார், சில விஷயத்தில் ஜோக் அடிப்பார், வேணும்னே கூட ஜோக் அடிப்பார். சூப்பர் ஸ்டார் நண்பர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து அவர் என்ன சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ரெண்டு கருத்தை சொல்கிறதுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குது. அவர் என்ன வேணாலும் அவர் சொல்லலாம், இவர் என்ன வேணாலும் இவர் சொல்லலாம். அது ரெண்டு பேருக்கும் அவங்க கருத்தை அவங்க சொல்கிறதுக்கு அவங்க உரிமை இருக்குது. ரெண்டுக்கும் இடையில என்னுடைய கருத்து என்னென்னா, ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ பேசுகிற உரிமையோ அல்லது அரசியலுக்கு வர்ற உரிமையோ விரும்பினால் யாருக்கு வேணாலும் இருக்குது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்லலாம். கட்சி தலைவராக இருந்தால் தான் கருத்து சொல்லணும் இல்லை. சாதாரண குடிமகன் கூட ஆட்சியை பற்றி குறை சொல்லலாம், ஆட்சியை பற்றி கருத்து சொல்லலாம், கட்சிகளை பற்றி கருத்து சொல்லலாம், தலைவர்களை பற்றி கருத்து சொல்லலாம், நடைமுறைகளை பற்றி கருத்து சொல்லலாம். இந்த உரிமை ஜனநாயக நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. இவர் பேசவே கூடாது, இவர் கருத்து சொல்லவே கூடாது, இவர் அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஜனநாயகத்தில் யாருக்கும் எந்த உரிமையும் வழங்கப்படலையே. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்து சொல்வதற்கு சரத்குமாருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ரஜினிகாந்த் பேசவே கூடாது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவே கூடாது, ரஜினிகாந்த் ஜனநாயகம் பற்றியே பேசக்கூடாது, ஆட்சி பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு ஜனநாயகத்தில் என்ன உரிமை அப்படி தரப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம ரஜினிகாந்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் யாரை பற்றி வேணாலும் சொல்லலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். அதனால் அவர் அரசியலுக்கு வர்றது வராதது அவருடைய விருப்பம். அவர் வர்றேன்னு ஒன்றும் சொல்லலை, அவர் வர விரும்பினா வரலாம். இல்லை நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவே தவிர அவரை யாரும் வற்புறுத்தவும் முடியாது, வரக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்படி சொல்கிற உரிமை யாருக்கும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஷோ வந்து ஒரு மிகச்சிறந்த விமர்சகர், எழுத்தாளர், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு நல்ல அறிஞர். அவருடைய பல பிரதமர்களுக்கு பல முதலமைச்சர்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார். அவருடைய விருப்பப்படுற கருத்துக்களை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய கருத்துக்களை எல்லாம் தைரியமாக துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர். அதனால் அவரை போற்றி அவருடைய பத்திரிகை விழாவில் பேசுகிற போது இந்த கருத்துக்களை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அசாதாரண சூழ்நிலை என்று அவர் சொல்லியிருப்பது நான் கருதுகிறேன். முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் திடீரென்று இயற்கை எழுதிவிட்டார், யாரும் எதிர்பார்க்காதது. அதே மாதிரி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய வழக்கத்திற்கு மாறான அசாதாரணமான சூழ்நிலைகள் தமிழ்நாட்டிலே அரசியல் ரீதியாக நிலவி கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் நினைக்கிற கருத்துக்களை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன தவறு இருக்கிறது? எந்த தவறும் இல்லை. அரசு பொது விடுமுறை அப்படின்னு சொல்லி தவறான கருத்தை வந்து எதிர்கட்சி பரப்புனாங்க. அந்த அளவுக்கு தான் எதிர்கட்சி இருக்கு. இந்த பத்திரிகையில வந்த செய்திகள்ங்க பொது விடுமுறை கிடையாதுன்னு மத்திய அரசு சொன்னதாக செய்திகள் வந்தது. அதை ஒட்டி பல பேரும் அந்த டிவியில் நீங்கள் தான் போட்டுங்க, எல்லாத்தையும் நீங்கள் தான் காரணம். டிவியில் அவசர அவசரமா பிரேக்கிங் நியூஸ் பார்த்தெல்லாம் பிடிச்சிட்டு உள்ள போடுறீங்க. மத்திய அரசு அறிவிப்பு விடுமுறை ரத்து. மத்திய அரசு அறிவித்தாலும் மாநில அரசு தான் பொங்கலுக்கு லீவு உண்டா இல்லையாங்கிறது தமிழ்நாடு அரசு தான் அறிவிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் போட்டீங்க. உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு கட்சி தலைவர்களுக்கு வேகம், உடனே உங்களோட சேர்ந்து ஒடியாடணும் இல்லையா, உடனே இது கண்டனம் அப்படின்னு வேகமாக கட்சி தலைவர்களும் கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதனால் அது முடிஞ்சு போன விஷயம். அதை பற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த ரோஷிந்தர், PM ரோஷிந்தர், வட சென்னை வடக்கு மாவட்ட அனைத்து இந்திய அதிமுக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் ரோஷிந்தர், முருகேசன், விஜயகுமார், வில்சன், கோகுல்ராஜ், செல்வம், சீனிவாசன், வேலாயுதம், மாரியப்பன், ராஜேந்திரன், மதன் ராஜ்குமார்,
மற்றும் ரமேஷ் ராஜன், ராஜேஷ் வண்ணன், திருநாவுக்கரசு, ராஜன், திருமலை, இப்படி பல பேர் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்து கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொள்கிறேன். அதனால் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து சில நண்பர்கள் வந்து இன்றைக்கு சேருகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாளைக்கு 17ஆம் தேதி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்தவர் தான். அவருடைய அரசியல் தொடக்கமே காங்கிரஸ் தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி காங்கிரஸ் சார்பில் நான் வழக்கம் போல் எப்போதும் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன். அதனால் நான் எம்ஜிஆருடைய ஆசானாக இருந்தவர். அந்த அடிப்படையில் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாட்களிலே போய் நான் மலர்வளையம் வைப்பது, அஞ்சலி செலுத்துவது வழக்கம். வந்து காங்கிரஸ் தலைவர்கிற முறையில் காங்கிரஸ் சார்பிலேயும் முன்னாள் காங்கிரஸில் இருந்து பணியாற்றிய தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய நினைவகத்திலே சென்று காலை 10 மணிக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்படும். அதுக்கு பின்னாலே கட்சியினுடைய அலுவலகத்திலேயும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ படம் வைத்து காங்கிரஸ் சார்பிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளை மலர் காணிக்கை செலுத்தி அவருக்கு மரியாதை செலுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 100ஆண்டு விழா தொடக்கம் நியாயமாக அதிலே ஒரு பிரச்சனை இருக்குது. 1917னா இப்போ 17 வந்தால் 100ஆண்டு விழா முடிஞ்சிருந்தா தொடங்குதாங்கிறது. சில பேர் 100ஆண்டு விழா முடிஞ்சு போச்சு, 100 வருஷம் முடிஞ்சு 101 ஆரம்பிக்குன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க, இல்லை 100 தான் சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. அது பிறந்த நாள் 117ஆ 118ஆன்னு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 117 117 to 117 போட்டிங்கன்னா 100 ஆண்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ போன வருஷம் 100ஆண்டை கொண்டாடலை சில பேர் அப்படின்னு அர்த்தம். சரி பரவாயில்ல, கொண்டாடலாம், இப்போ கொண்டாடலாம், தப்பு கிடையாது. எனவே இப்போது நாளைக்கு அவர் வழக்கமாக பிறந்தநாள் 100ஆண்டு விழாவா 101ஆவது விழாவாங்காட்டிலும் பிறந்தநாள் கொண்டாடப்படும். அதனால் இது தவிர 100ஆண்டு விழாவை ஒட்டி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த மனிதநேய தலைவராக, நல்ல முதலமைச்சராக, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தன்னுடைய தலைவர் என்று வேறு கட்சியில் இருக்கும்போது கூட பெருந்தலைவர் காமராஜர் அந்த கட்சியில் இருந்த காரணத்தினால அவர் தான் என்னுடைய தலைவர் என்று சொன்னவர் எம்ஜிஆர். கதராடை உடுத்தியவர். இப்படி எல்லாம் தேசிய தலைவர் என்று ராஜீவ்காந்தி அவர்கள் அவருடைய கையை தூக்கி இவர் மாநில தலைவர் அல்ல தேசிய தலைவர் என்று கடற்கரையில் எம்ஜிஆருடைய கரத்தை பிடித்து இலங்கை இந்தியா ஒப்பந்தம் ஏற்பட்ட போது ராஜீவ்காந்தி அவரை பாராட்டினார். இந்திரா காந்தி அம்மையார் அதுபோல் ராஜீவ்காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவராக, அவருடைய அன்புக்குரியவராக திகழ்ந்தார். எம்ஜிஆருடைய தலைமாட்டிலே ராஜீவ்காந்தி எழுதிய கடிதம், உடலை பார்த்துக் கொள்ளுங்கள்னு அவர் உடம்பு சரியில்லாமல் வந்த பிறகு அவர் டியர் பிரதர்னு ஒரு லெட்ரு போட்டிருந்தார். அந்த லெட்ரு அவர் தலைமாட்டில் எப்பவும் சாகிற வரைக்கும் தலைமாட்டில் ராஜீவ்காந்தி லெட்ரு தொங்கிட்டே இருந்தது. இப்படி அவரோட நெருக்கமாக இருந்தவர். என்ன அவருடைய 100ஆண்டு விழாவும் காங்கிரஸ் சார்பிலே கொண்டாடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் விளையாட்டு காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு அணி போடுறோம். ஏற்கனவே மெடிக்கல் விங் இருக்குது, அது மாதிரி இன்ஜினியரிங் விங் ஒன்று அறிவிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன சொத்து வீட்டு பாதுகாப்பு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வீர விளையாட்டுகள், விளையாட்டு போட்டிகளை உற்சாகப்படுத்துவதற்காக, விளையாட்டு மேம்பாட்டுக்காக ஒரு அணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைவர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான துணைத் தலைவராக